அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் ஸ்பெஷல் பிஸ்கெட் முர்த்தபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட எந்த கறியுமே இல்லாமலே இது அப்படியே சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 கப் அளவுக்கு மைதா மாவு. இது 600 கிராம் அளவுக்கு இருக்குது. ஒரு முட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் அளவுக்கு தண்ணி. ஒரு பேனில் எடுத்து வச்சிருக்க நெய்யை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சிருக்க மைதாவை போட்டுக்கோங்க. நடுப்புற இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதில் முட்டை, சீனி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவுடையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூடு கட்டின நெய்யையும் அதில் ஊற்றிடுங்க. நெய் போட்டால் தான் பிஸ்கெட் முர்த்தபா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்றா நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கணும். பராட்டாக்கு மாதிரி ரொம்ப இலகலாக இருக்கக்கூடாது. நம்ம நெய் போட்டிருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். மாவு நல்லா இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவு நல்லா சாஃப்டாகிடணும். இப்போ உருண்டை போட்டுடலாம். சப்பாத்தியை விட கொஞ்சம் பெரிய உருண்டையாக போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை போட்டுக்கோங்க. 10 உருண்டை அளவுக்கு இந்த மாவுக்கு வந்துச்சு. இப்போ ஒரு உருண்டையாக எல்லாத்துக்கும் எண்ணெய் தடவிடலாம். மீதி இருக்கிற எண்ணெயும் அதிலேயே ஊற்றி மூடி வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ முர்த்தபா உள்ளக்க வைக்கிறதுக்கு உள்ளடம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம், அதை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ கேரட்டு, அதையும் இந்த மாதிரி நீளமாக பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி போட்டால் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கிலோ சிக்கனை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ இந்த கோழிலேயே போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் அடுப்பை வச்சு ஒரு சட்டி வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே கோழியை போட்டுருங்க. கோழியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே கோழி நல்லா பிரட்டிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை இப்போ சேர்த்துக்கோங்க. கோழி நல்லா வெந்துருச்சு.
இப்போ வெட்டி வச்சுருக்க கேரட்டு வெங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி. இப்போ பச்சை பட்டாணியும் போட்டுடலாம். கோழிக்கு போட்ட மசாலாவே இதுக்கு எல்லாத்துக்கும் போதும். இப்போ எந்த மசாலாவும் போட தேவையில்லை. வெங்காயம் வந்து க்ரன்ச்சியாலாம் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாகிடணும், அந்த அளவுக்கு வெந்துடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ எல்லாமே வெந்து பச்சை பட்டாணி கேரட்டு வெங்காயம் எல்லாமே வெந்து ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. அப்போ தான் இந்த முர்த்தபா உள்ளட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், உள்ளக்க வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ முர்த்தபாவை வளர்த்து அது உள்ளக்க வச்சு சுட்டுடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டையாக எடுத்து லைட்டாக எண்ணெய் தடவி இதே மாதிரி கையாட்டி வளர்த்துக்கோங்க. இப்போ பராட்டாக்கு வீசுகிற மாதிரி லைட்டாக வீசிக்கணும், ரொம்ப பெருசாக வீசக்கூடாது. இந்த அளவு வீசினா போதும். இப்போ கையாட்டியே தடவி விட்டுக்கணும். நடுப்பரை வந்து மெல்லிஸாக இருக்கக்கூடாது, மொத்தமாக இருக்கணும். நடுப்பரை மொத்தமாக இருக்கணும், சுற்றிலும் மெல்லிஸாக இருக்கணும். அந்த மாதிரி வளர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய கரண்டி அளவுக்கு உள்ளடம் வச்சுக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்போ 2 பக்கத்தையும் இதே மாதிரி பாதி பாதியாக மடக்கிக்கோங்க. இடைவெளி இல்லாமல் நல்லா டைட்டாக மடக்கிடுங்க. இப்போ இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் சேர்த்து வச்சிடலாம், கேப் இருக்கக்கூடாது. கையாட்டி மாவு வளர்க்க தெரியலனா நீங்கள் வந்து சப்பாத்திக்கு வளர்க்குற மாதிரியே இந்த மாவை வளர்த்துக்கலாம். இப்போ நான் வளர்த்து காமிக்கிறேன். இதே மாதிரி உருண்டையை வச்சு வளர்த்துக்கோங்க. எந்த அளவு பெருசாக்க முடியுமோ அந்த அளவு ஆக்கிக்கோங்க. இப்போ உள்ளடம் வச்சு அதே மாதிரியே மடக்கிடுங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தோசைக்கல் வந்து ஹீட் ஆகணுன்னு வளர்த்து வச்சுருக்க முர்த்தபாவை அதில் வைங்க. எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது. 2 பக்கமும் பெரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலராக வெந்துடணும் மாவெல்லாம், அந்தளவு. இப்போ ஓரமெல்லாம் வேகிறதுக்காக இதே மாதிரி 2 தோசை திருப்பியை வச்சு சைடெல்லாம் பிடிச்சி வேக வச்சுருங்க. ரொம்ப கருப்பாக ஆகிடக்கூடாது, மேலே உள்ள அந்த புள்ளியெல்லாம் பொன்னிறமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் வாட்டி வச்சுக்கோங்க, எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லா உருண்டையும் இதே மாதிரி வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டி கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பெரட்டி போடும்போது எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். அப்போ தான் எண்ணெய் நல்லா நிற்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம முர்த்தபாவை போட்டு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே வாட்டி வச்சுருக்க முர்த்தபாவை அதில் போடுங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்தோடனே திருப்பி போட்டுங்க. இதே மாதிரி 2 தடவை திருப்பி போடுங்க. நம்ம இந்த மாதிரி வாட்டிட்டு எண்ணெயில் பொரிக்கிறதுனால முர்த்தபா ரொம்ப சாஃப்டாக நல்லா உள்ளக்கையும் வெந்திருக்கும், மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் ஸ்பெஷல் இது.
ஊருக்கு போனால் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ லாக்டவுன்னால் யாருக்கும் ஊருக்கு போக முடியல. இப்போ வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி சைட்லேயும் எண்ணெயில் படுற மாதிரி வச்சு எடுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் கலராக ஃபுல்லாக இருக்கணும். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதான், நம்மளோட பிஸ்கெட் முர்த்தபா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி காமிக்கிறேன். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளக்க சாஃப்டாக, ரொம்ப நல்லாயிருக்கு. பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.